ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே மேற்கு வங்கத்துல மம்தாவை வீழ்த்த பல்வேறு காய்களை நகர்த்தி வருகிறார் அமித்ஷா. பல கட்சிகள் களம் கண்டாலும் மேற்கு வங்கத்துல நிலவுவது இருமுனை போட்டிதான். யாருடைய பிரச்சாரம் வெல்லப் போகிறது, தேர்தலில் வென்று வங்கத்தை ரசகுல்லாவாக ருசிக்க போவது யார் என்பதெல்லாம் மே 4ஆம் தேதி தெரிய வரும். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் மகளிருக்கு ரூபாய் 1500 வழங்கப்படும். இந்த முறை தேர்தலை ஒட்டி 15 நாட்கள்ல சுமார் 30 பொதுக்கூட்டங்களை நடத்த திட்டமிட்டு இருந்தார். அதில் 3/4 நிறைவேற்றி விட்டார். தற்போது 5 மாநில தேர்தலில் பாஜக அதீத அக்கறை காட்டுவது மேற்கு வங்கத்துல தான். அதிரடி அறிவிப்புகள், தடாலடி பிரச்சாரங்கள் என அமித்ஷா காட்டும் வேகம் தங்களை வெற்றி கோட்டுக்கு அழைத்து செல்லும் என நம்புகிறது. பாஜக அவரின் வியூகங்களை முறியடித்து முதல்வர் அரியணையை தக்க வைக்க மம்தாவும் இறங்கி அடிக்க தடதடத்து கொண்டிருக்கிறது மேற்கு வங்க அரசியல் களம். 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்துல பெரும்பான்மைக்கு 148 தொகுதிகளில் வெற்றி தேவை. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 291 இடங்கள்ல போட்டியிடுகிறது. டார்ஜிலிங், கலிம்போங் ஆகிய மலை மாவட்டங்கள்ல ஆதிக்கம் செலுத்த பிஜேபி கட்சிக்கு 3 இடங்களை ஒதுக்கி இருக்காரு மம்தா. 293 தொகுதிகளில் தனித்து போட்டியிடும் பாஜக ஜோய்பூர் தொகுதியில் செல்வாக்கு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் விஸ்வஜ் மகதோவை ஆதரிக்கிறது. இடதுசாரி கட்சிகள் சிலவற்றை ஒருங்கிணைத்து கூட்டணி அமைத்திருக்கிறது. சிபிஎம் 294 தொகுதிகளிலும் தனித்து களம் காண்கிறது. காங்கிரஸ் இது போக சிறிய அளவிலான பிராந்திய கட்சிகள் சிலவும் களம் காண்கின்றன. பல கட்சிகள் களம் கண்டாலும் மேற்கு வங்கத்தில் நிலவுவது இருமுனை போட்டிதான். கிரிக்கெட் போட்டிகளைப் போல தங்களுக்கான டார்கெட்டை செட் செய்து களம் இறங்கி இருக்கிறார்கள் மம்தாவும் அமித்ஷாவும். இந்த முறை 226 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என மம்தா சூளுரைக்க 170 தொகுதிகளை குறிவைத்திருப்பதாக சொல்கிறார் அமித்ஷா. மேற்கு வங்க அரசியல் களத்துல பாஜகவை தவிர வலுவான எதிரிகள் இல்லை. அதனால பவர் பிளே ஓவர்களில் வெளுத்து வாங்கும் பேட்ஸ்மேன்களை போல எளிதாக இலக்கை எட்டி வென்றுவிட திட்டம் தீட்டியிருந்தார் மம்தா. ஆனால் இழப்பதற்கு ஒன்றும் இல்லாததால் ஃப்ரீ ஹிட் பந்துகளை அடித்து விளாசும் பேட்ஸ்மேன்களை போல இறங்கி அடிக்க தொடங்கியிருக்காரு அமித்ஷா. அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு விவகாரங்களை கையில் எடுத்து பாஜக செய்யும் பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில மம்தா ஆட்சி மீதான அதிருப்தியை அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழல்ல நாடியா மாவட்டத்தில் உள்ள பள்ளி ஒன்றின் கூரை மீது வீசப்பட்டு தேர்தல் களத்துல தாறுமாறாக கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்துல நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றாலும் தேர்தல் வெற்றிக்காக வன்முறையை தூண்ட பாஜக தான் இதை செய்திருக்கிறது என்கிறார் மம்தா. பாஜகவோ சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதன் விளைவுதான் இது. மம்தா கட்சியில் உள்ள ரவுடிகள் தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று கொதிக்கிறார்கள். மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கி வந்த உரிமை தொகை மம்தாவுக்கு பெண்கள் மத்தியில் செல்வாக்கை வெகுவாக அதிகரித்து வந்தது. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் மகளிருக்கு ரூபாய் 1500 வழங்கப்படும். பட்டியல் பழங்குடியின பெண்களுக்கு ரூபாய் 1700 வழங்கப்படும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு ரூபாய் 1500 வழங்கப்படும் என அறிவித்தார் மம்தா. இளைஞர்கள், பெண்கள் மத்தியில இந்த அறிவிப்பு கை கொடுக்கும் என நம்பிக்கொண்டிருந்த சூழல்ல வெளியானது பாஜகவின் தேர்தல் அறிக்கை. இதை வெளியிட்ட அமித்ஷா பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 3000 வழங்கப்படும் என்று தடாலடியாக அறிவித்து பெண்களின் கவனத்தை பாஜக பக்கம் திருப்பியிருக்கிறார்.
அதே போல அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான 7வது ஊதியக்குழு அமலுக்கு கொண்டு வரப்படும் என்றும் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்த 6 மாதங்கள்ல பொது சிவில் சட்டம் CAA சட்டங்கள் அமலுக்கு வரும் என்ற பாஜகவின் அறிவிப்பு இந்துக்களின் வாக்குகளை ஒருங்கிணைக்கும் என நம்புகிறது பாஜக. கவர்ச்சிகர வாக்குறுதிகள், ஆட்சிக்கு எதிரான பிரச்சாரங்கள் தவிர மாநிலத்தில் மம்தாவுக்கு நெருக்கமாக இருந்த அதிகாரிகள் பலரும் தேர்தல் ஆணையத்தால் தூக்கியடிக்கப்பட்டிருப்பதும் திரிணாமுல் காங்கிரசாரை சற்று கலங்கடித்திருக்கிறது. இத்தனை நெருக்கடிகளையும் சமாளிக்க மோடியையும் அமித்ஷாவையும் அந்நியர்களாக முன்னிலைப்படுத்தும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி உள்ளார் மம்தா. மொழி கலாச்சார உணர்வுகள் தொடர்பான பிரச்சாரங்களையும் முன்னெடுத்திருக்கிறார். தேர்தல் நேரத்திலையும் அமலாக்கத்துறையை கொண்டு திரிணாமுல் வேட்பாளர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். தேர்தல் ஆணையமும் பாஜகவுக்கு சாதகமாக SIR நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறது என மத்திய அரசின் நெருக்கடிகளால் தான் பாதிக்கப்பட்டிருப்பதாக காட்டிக்கொள்ளும் பிரச்சாரங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் மம்தா. யாருடைய பிரச்சாரம் வெல்லப் போகிறது, தேர்தலில் வென்று வங்கத்தை ரசகுல்லாவாக ருசிக்கப் போவது யார் என்பதெல்லாம் மே 4ஆம் தேதி தெரிய வரும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.